ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ரே ஃப்ரம் Thani Oruvan. நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒரு 52 சைனா ஆப்ஸுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு செக்ஷன் 69A படி ஒரு 59 ஆப்ஸை வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் இப்போ அடிஷ்னல் ஆட் ஆகிருக்க அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னென்ன வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 59 ஆப்ஸை வந்துட்டு செக்ஷன் 69A படி பேன் பண்ணியிருக்காங்க. அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், அந்த ஆக்டை பேஸ் பண்ணி ஒரு 59 ஆப்ஸை வந்துட்டு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக பேன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ஃபேக்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பார்டர் லேண்ட் அந்த இஷ்யூ அதை நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பழைய வீடியோலேயே பேசியிருந்தோம். அதை நம்ம இப்போ பேச போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த 59 ஆப்ஸுக்கு இந்தியாவோட ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னா, நம்ம கொடுத்ததுலேயே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் இருக்கும். இப்போ இதனோட ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இந்தியாவில் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஹார்ட்வேர் நீங்கள் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஆனால் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு சிஸ்டமோ ஒரு லேப்டாப்போ இருந்தாவே போதும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை மார்க்கெட்டிங் பண்ணுறது, அந்த மார்க்கெட்டிங்கில் தான் எல்லோரும் வந்துட்டு மிஸ் ஆயிடுவோம். ஸோ அதுக்கு யார் தேவை அப்படின்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷனில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ரொம்பவே தயங்குறாங்க. ஆனால் சைனா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆப் டெவலப் ஆக போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம கொடுத்த நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் சைனா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸாக தான் இருக்கும். இந்தியன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சைனா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரியலான ஃபேக்ட். இப்போ வந்து நான் ஏன் இந்த மெசேஜ்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் டெவலப்பர்ஸும் இந்தியன் இன்வெஸ்டர்ஸும் வந்துட்டு ஒரு சில நல்ல சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா அவ்வளோ கோர்சஸ் ஆன்லைனில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னா அதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா அதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. என்னென்ன கோர்சஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, என்னென்ன வந்துட்டு ஃபியூச்சர் ட்ரெண்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒரு வீடியோவை Thani Oruvanல பேசியிருக்கோம். லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே கூட வந்துட்டு நாளைக்கு ஒரு புது அப்ளிகேஷனோட ஓனராக இருக்கலாம். ஏன் இதை இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம Thani Oruvan டேக்லைன் மாதிரி தான், கெட் இன் த கேம். மேபி இந்த ஆக்ட் கூட வந்து ரிவோக் பண்ண முடியலாம். ஏன்னா வந்து இப்போ டிக்டாக் மாதிரி ஆப்ஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நாங்கள் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் சைனா கொடுக்கறது இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க. இதனோட எஃபெக்டாக வந்துட்டு இந்த ஆக்ட் அப்படிங்கிறத வந்துட்டு ரிவோக் பண்ணப்படலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட நம்மளோட யூசர் டேட்டா அதர் கண்ட்ரியில் இருக்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே டேஞ்சர் தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பை தேடி போகிறதோ இல்லை வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்பை நம்மளே உருவாக்குறதுனாலையோ வந்துட்டு நம்மளோட ப்ரைவசி அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும். Hope you guys enjoyed this video. If you like the video, please subscribe to Thani Oruvan and consider turning on the notification by clicking that bell icon.